வந்தாச்சு. நான் போய் ஆத்தா என்னது இல்லை எங்கடா அம்மாச்சி எங்கடா மாடியில் என்ன மாடி கொடி வச்சுருக்குன்னு என்னை பார்த்தா ஆத்தா மாடி இருக்கு. ஆமாம் நீ இங்கே தானே இரு நண்டு. இப்போதான் காய்ச்சி அடிச்சு இப்போதான் சரியாக இருக்கு. பனி விழுகுது பனி. என்னவா எங்கள் ஆத்தா திருதுப்புன்னு மாடி கொடி வந்துருச்சுங்க. இருட்ட கிடக்கு. இந்த உட்காந்துருக்கு. ஏமாய் ஏமா என்ன கோவமா என்ன ஒரு நாளைக்கு அங்கே இருந்துட்டு இங்கே வந்து அங்கிட்டு வேலை இருந்தேன் அங்கிட்டு போவேன் இங்கிட்டு வேலை இருந்தேன் அங்கிட்டு வருவேன் அப்படின்னு இல்லாமல் பெரிய ஒம்பளை அங்கேயும் இருந்துக்கிட்டேங்கிறேன். இங்கே வருக்கே உன்னைய கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் கேமரா எடுக்கிறேன். கேமரா போத்தாங்கிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னைய இப்போ திட்டு அங்கிட்டு போங்கிட்டு ஒம்பளை பெரிய ஒம்பளை வீட்டுக்கு பெரிய ஒம்பளை நம்ம அம்மா அங்கே 2 நாளைக்கு இருந்துட்டு வந்தது இங்கே 2 நாளைக்கு இருந்துட்டு போகுது இல்லாமல் அது எங்கேயும் தங்கச்சி மாவுடு தானே வரேன் எங்கேயும் வரேன். நான் போகக்கூடாதுன்னு உன்னை சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நீ போகணும் பிள்ளைகளுக்கு முடியலைன்னு போன அடிச்சு கேட்குறீங்களா, அங்கிட்ட அங்கிட்டு திரும்பாத இங்கிட்டு திரும்பு. ஏவா நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசுமா. 2 பேரும் மகனே அங்கிட்டு 2 நாளைக்கு இங்கிட்டு 2 நாளைக்கு தான் இருப்பேன். உங்ககிட்ட இருக்க முடியுமா அவட்டே இருக்க முடியுமா. அவட்ட 2 நாளைக்கு 2 நாளைக்கு தான் தாய். நானே வந்து நான் வேலை பார்த்துட்டு வந்தால் வந்து உங்களுக்கு லோக்கலோக்கணும் என்ன வேலை பார்க்க பாருன்னா நீங்கள் தான் பக்கத்தில் வைக்கிறியா மட்டல் வைக்கிறியா எல்லா வேலையும் பார்க்குறீங்க. துணியை கூட அவுத்து போட்டு 2 பேரும் துவச்சி போட்டுறீங்க. அப்புறம் என்ன ஏமா இங்கே வா நான் சின்ன பிள்ளையா பச்சை பிள்ளையா நீ நீ பச்சை பிள்ளையா. நீ ஃபோன் பண்ணது எதுக்கு சொல்லுவாத. என்ன பிள்ளைகளுக்கு முடியல என்ன செய்யுது. நான் 2 நாத்தனா வீட்டு கட்டு பண்ணுவியா அப்படியே கட்டு பண்ணுறது விட நான் நாத்தனா வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன சொன்னேன். தாய் போன் அடிச்சா மக கட்டு பண்ணுவாளா. கட்டு பண்ணுறதுனா நீ தான் நீ என்ன சொன்ன பிள்ளைகளுக்கு முடியலன்னா நான் வந்திருப்பில்ல வீட்டுக்கு. நீ ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு எது சொன்னையில. நாத்தனா வீட்டுக்கு போயிருக்க கையில பார்க்க போயிருக்க முடியும் சொல்லையில. அப்போ பிள்ளைகளை மட்டும் விட்டு வந்துருக்க முடியாத பிள்ளையில நான் வந்திருப்பில்லன்னு சொன்னையில. அப்போ மறுநாள் நீ வரணும்ல. அக்கறை இருந்தால் வருவீல. பிள்ளைகளுக்கு முடியல என்ன இது ஏதுன்னு வருவீல. அதுவும் போக நீ வராத கூட விட்டுரு. நீ வரலன்னு கூட எனக்கு கோவம்ல. நான் நீ எப்போவுமே வந்தவொன்னே என்ன செய்கிற, சோறை ஆக்கி வச்சுருந்தா நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்ற. சோறு ஆக்கலைன்னு வச்சுக்க, நான் அங்கேருந்து வேலை விட்டுட்டு வரேனே வீட்டில் இருக்கிறவளுக்கு இப்படி சோறாக்கி குழம்பு வைக்க இப்படி வைக்கிறிய லேடி அதாக்கு இதாக்குன்னு கத்துறேன். அதுக்கு பயந்துக்கிட்டு நேற்று உனக்காக மட்டும் இவருக்கு காய்ச்சா எனக்கு சோறு வேணாம்ட்டார், இட்லியை சாப்பிட போகிறேன்ட்டார். இட்லி பிள்ளைகளுக்கும் எனக்கு சோறு வேணான்ட்டுச்சு. அதுகளும் கடையில் இந்த இட்லியை வாங்கி கொடுக்கும் சாப்பிட்டுச்சு. நானும் இப்படி கஞ்சி கிடந்து குடிச்சிட்டேன். இப்போ நீ வாரேன்ட்டு உனக்கு சோறாக்கி முட்டை குழம்பு வைப்போம் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ போன் அடிச்சுக்கிட்டு அடியலா பாப்பா என்ன செய்யுது பிள்ளை என்ன செய்யுது காய்ச்சல் எப்படி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும். அப்போ நம்ம அம்மா வருதேன்ட்டு நான் சோறாக்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன சொல்லணும், ஏம்மா வாமா நான் வந்து இது இந்த சோறுலாம் ரெடி ஆயிடுச்சு நீ தங்க நான் தான் பாப்பாவுக்கு முடியலன்னா வருவேன். நேற்று சொல்லிட்டீங்களா வந்துருமா நீ வந்துங்கனுக்குள்ள நம்ம ஆட்டாயிரி வாமாண்டா வந்துடுவேன். நான் என்ன சொல்கிறேன், நேற்று சொன்னையா இல்லையா நான் வந்துடுறேன் சொன்னையா இல்லையா. வியாழக்கிழமை புதன்கிழமை சந்தை ஓடுவேன், வியாழக்கிழமை வேலைக்கு போவேன். குணாவோட பக்கம் வேலையாக இருந்தால் அங்கிட்டு வந்துடுவேன். இங்கிட்டு ராசமன்னார் இந்த பக்கத்து இங்கிட்டு எங்கிட்ட பார்க்க முடியல வேலை இருந்தால் அங்கிட்டு போயிடுவேன். என்னையை வந்து நீ கணக்கில் சேர்க்கக்கூடாத. நீ வந்தா வாமான்றது அப்புறம் கொஞ்ச நேரம் போன் அடிச்சா கட்டு பண்ணுறது உனக்கு சரி விடு விடு சரி போத்தாங்கிட்டு நீ பேசாத போகிட்டு அப்படிலாம் சொல்லாத. இங்கே வர உன்னை பூரா மக்கள் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கா கோவப்படுறேன்னு கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா தாயே தாய் போன் அடிச்சா எடுத்துக்கிட்டு என்னம்மா செய்யற எதுமா செய்யற என்னம்மா போன் அடிச்சு என்னம்மா என்னாச்சுமா அப்படின்னு நீ கேட்கணும். நான் கேட்டா நீனு போனை கட்டு போடுறது. நான் பெத்த இல்லை நீ என்ன தாய் அடிச்சா இந்த வீடியோவில் இருக்கிற மக்களோட அம்மா பாவம் அப்படியே வந்தால் எங்கள் அம்மாண்டு எத்தனை பேர் லைட்டு போடுறாங்க எனக்கு. நீ அப்படி இருக்க காரணம் அது கூட ஐயா ஆக முடியுது என்னையை பார்த்துட்டு. நான் வேலை பார்த்துட்டு வருவேன். நான் சும்மா உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டில் படுத்துக்கிட்டு வீட்டுக்கு படுத்துக்கிட்டு கிடக்கேன். நான் தன்னால் போய் வேலை பார்த்துக்கிட்டு நான் கிடக்கேன். அங்கே வயக்காட்டில் வெள்ளாம போட்டு வலசை போட்டுட்டு இப்போ இங்கே வந்து உசுட்டு உட்கார ஞாயிற்றுக்கிழமை பொழுதும் கூட கஞ்சி ஊற்றிட்டு ஓடுறேன். அப்படி திடுறதாயே போன் அடித்தா என்னம்மா ஏதுமா என்னம்மா செய்கிற எதுமா செய்கிற அப்படின்னு நீ கேட்குறத விட்டு விட்டு போனை கட்டு பண்ணிட்டு அப்புறம் ஏமாண்டு வரேன் போத்தாக்கிட்டு. சரி சரி மன்னிச்சுக்கம்மா விடுமா மன்னிச்சுக்கூடாது. சரி கேட்டேன். நான் அந்த கோவத்தில் தான் கட் பண்ணேன். அப்புறம் நான் குணாட்ட பேசினேன்ல மறுபடியும் போன் அடிச்சு. மறுபடியும் போனது நீ பேசுறது எனக்கு தெரியுமா. என்னிட்டு தான் நீ கோவிச்சுக்கிட்ட. அப்போ நீ பெத்த விளையாட்டு கோவிக்கையில் நான் என்ன ஒன்று பேசுறது. நான் எனக்கு நான் கோவிக்க தெரியாது. என்ன எங்கள் அப்பனை ரோசம் இல்லாமல் எடுத்துருக்காரு போத்தா அப்படிலாம் சொல்லாதம்மா. அதுக்கு தான் மாடி கொடியாண்டியா. அதுதான் நான் வாட்டில் இந்த விளையாட்டு நின்று படுத்து பாருங்க சோறு கூட சாப்பிட மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. கோபம் இருக்கா இல்லை. நான் சோறு ஆக்கி வச்சிருக்கேன் குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன். வெள்ளைக்கு ஆகிட்டு வந்தேன் நானே. சரி இப்போ நான் என்ன செய்யணும் மன்னிச்சுக்கன்ட்டேன். மன்னிச்சுக்கன்னு சொல்ல தேவையில்லை. போனை கட்டுப்பட்டுருந்தா அது என்ன அர்த்தம். நீ ஏமா வரல இங்கே வரல அப்படின்னா அங்கே 2 நாள் இங்கே 2 நாள் அது மகா நீனு மகா
காய்ச்சல் அடிக்கிறது எனக்கு திடீர்னு அடிக்க தெரியுமா? நான் போதங்கிழமை சண்டையை போட்டு பார்க்குறேன் பிள்ளை கூட அது வாட்டில் நல்லபடியாக இருந்துச்சுக்க. காய்ச்சல் அடிக்குதான்னு நீ சொல்லவும் ஆத்தாடிய பிள்ளை காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லுதே அப்படின்னு. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கான் போன வையி அப்படிங்கிற. அதெல்லாம் என்ன வச்சு சரி தாயே, நீ மன்னிச்சுக்க தாயே. எப்படியே என்னென்னு பேசணும் தாயிட்ட? ஏம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தே வெட்டி போயிட்டு இருந்தேன், உனக்கு எப்படி முடம்பு எனக்கு நேரத்துலாம் காய்ச்ச அடிச்சு சரணியாட்ட மாத்திரை வாங்கி நான் போட்டு படுத்தேன் நைட்டு. ஏன் சூழ்நிலை உனக்கு தெரியுதா? நான் இருக்கிற சூழ்நிலை உனக்கு தெரியுதான்டே. உங்களுக்கு வயசானா எனக்கு வயசானா 50 வயசாக போகுது எனக்கு. 50 வயசில் போய் நான் போய் மாடி ஏறி சமந்துட்டு வரேன். எனக்கு வலிக்குமா உங்களுக்கு வலிக்குமா? உங்களுக்கு வலிக்காமல் இருந்துக்கிட்டு என்கிட்ட வாதனை வேறு பண்ணுறேன். நீ என்னம்மா ஏதுமா வரலையாம்மா இருக்கலையாம்மா போகலையாம்மான்னு வந்தால் சாப்பிட்டே வரலாண்டா இருந்துட்டு போங்க. காய்க்க வச்ச சோறை தின்னுங்க. அதுக்காண்டி எனக்கு காய்க்க வச்ச சோறை கீழே ஓட்ட பெரிய பிள்ளை ஊட்டி இருக்க சாப்பிடுங்க. தண்ணி ஊற்றி அப்படியே இருக்குது கஞ்சியத்தை. அதையும் சொல்லிட்டு ஓட முடியல ஆக்கலையில். ஒரு மாட்டு 2 மாவு மாதிரிக்குள்ளே இருக்கா. 2 மாட்டே உனட்ட 2ன்னா அவட்ட 2ன்னா. சரி மன்னிச்சுக்கம்மா, நான் சொன்னது தப்புத்தேன். கட்டு பண்ணுற வழக்கம் வச்சுக்கிறாத. போனை கட்டு பண்ணுன்னா என்ன நீ பேசாத. சரி இனிமே போனை கட்டு பண்ண மாட்டேன் மாட்டேன். போனை கட்டு பண்ணுன்னா பேசாதன்றதுக்கு அர்த்தம் தான். அப்படின்னா என்ன வந்து அம்மா அம்மான்னு வராத அப்படி சொல்லாதம்மா. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு தங்கச்சி, அதுதான். வேற உறவே இல்லை. குணாலாம் அப்படி சொல்லாது. வாமா இருமா போமா வாமான்னு சொல்லாது. அவன் நல்லா இருக்காளன்னு கூட கேட்க மாட்டான். சொல்லவே கிடையாது. அவ வாட்டில் வந்தால் வாமாண்டோம் இருக்குதா போயிட்டு வரத்தா போயிட்டு வாமா அப்படின்னு ஒன்றே சொல்லாது. ஏம்மா நான் சொல்கிறேன்டா, நான் உன் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கேன், அதனால வரலேன்னு வருத்தப்படுறேன். நம்ம பிள்ளைகளுக்குலாம் முடியலையே, நம்ம அம்மா வரலையேண்டு. வேலை வெட்டி என்ன பார்க்க வந்துடுறேன், அதெல்லாம் பார்த்துடுறேன். அது இப்போ நான் மாட்டில் சாப்பிட்டு படுக்குறேன் இருந்தாலும் அப்படின்னு நினச்சி கூடாது. நான் ஊரில் போய் இருந்துக்கிறேன். என்ன செய்வேன்? அம்மா அம்மா அம்மாண்ட தெரியவா கட்சி கொடுத்துமா இன்னமும். சரிம்மா மன்னிச்சுக்கம்மா. பிளேஸ் போனக்கா பற்றியா வெள்ளரிக்காயெல்லாம் திங்காமல் வச்சுருந்தேன். எங்கள் ஆத்தா வந்து திங்க உண்டு. அதே இன்னுமே அப்படி பேசாது என்னத்தா? சரி இனிமே அப்படி செய்யவே மாட்டேன். செல்ல நீ பேச நீண்டு வச்சுக்கா. இந்த வெள்ளரிக்காய் திங்க மாட்டேன், பட்டினி படுத்து அப்படிலாம் சொல்லாதாத்தா. எனக்கு யார் தான் இருக்கா? நீ தான் எனக்கு தாய் தான். ஒன்று தான் தங்கச்சி உன்னை பெற்றிருக்கா. அவள் ஒரு பாசம் தானே அவனை கட்டி கொடுத்து 18 வருஷமா நான் உன்கிட்ட வந்துருக்கேன். ஆமாம் ஆமாம். வேற ஒருத்தின்டா சோனலில் பிடிச்சோண்டா என்ன கட்டி கொடுத்துட்டே நீ பாட்டில் வளர்த்தா வயத்தா. நான் உன்னை எப்படி ஆசிரியர் இருந்து கூட்டி வந்து கட்டி கொடுத்தோன்னா அது மாதிரியே கட்டி கொடுத்துருந்து உங்ககிட்டயே நான் இருக்கேன். நான் உனக்கு தனிமறையாக ஆசிரியர்லாம் தனிமறையாக இருந்துச்சு. நம்ம மாவட்டம் ஒரு நான் வந்து இருக்கேன்ல. அப்போ நீ எப்படி வச்சுக்கிறேன்? நீ நான் உன்னை என்னைக்காவது திட்ட வைக்க பையன் திட்டம் வைக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன். நேற்று போனை எடுக்காது. சரி முறைச்சுக்குருவேன். அந்த முறைக்கிற வழக்கம் இருந்தால் என்ன? சரி தப்புதான், விடு. இனிமே அப்படி இருக்க தங்கச்சியும் பாசமாக இருக்க மாட்டேன். என்னக்கா எதுக்காண்டு பேசுகிறாளா என்னைக்காதுன்னு சொல்லு. நானாச்சும் போன் அடிச்சுக்கிட்டு கேட்குறேனே அது கூட சொல்ல மாட்டேன். நீ தான் கோடையில் வெள்ளம் மனசு போட்டேன். 3 நாள் 4 நாள் இருந்துருக்கூடாதா? கருது அறுத்தேன் நெல்லை விற்றேன் அப்படியே பரப்பிட்டு வந்துட்டேன். 4 நாள் இருந்தால் என்ன என்னமோ அடிச்சு போட்டுருவேன். நீ அது இருக்கல, நீனும் பாசமாக தான் இருக்க. அதனால தான் நானும் உன்னால பாசல. இங்கே பேரம்பேச்சியில் போட்டுட்டு நம்ம அங்கே என்ன இருந்து ஒத்தையில் இருந்து என்னத்தை ஆள போகிறோம் அப்படின்னு தான் நான் ஓடியாரு. சரி விடுமா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சுக்க. ஆமாம் இன்னுமே அப்படி பேசாத என்னத்தா. சரி ஏம்மா இது இப்போ என்னம்மா வச்சுமா பாரு மாதிரியே இல்லைம்மா. ஓ என்னன்றே தெரியலக்கா. உடம்பு முடியலன்று இருக்கா அப்படி இருக்காரா? விடுன்னே பேசுகிறாருமா. அதெல்லாம் பேசலாமா? கட் பண்ணிடுறவா சான்று விடுக்குன்னு பேசுகிறாரு. என்னம்மா அது வந்து விடுவிண்டு பேசுதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து சீமான மாதிரி மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நானே சொல்லி என் மகளுக்கு வச்ச மாப்பிள்ளை மாதிரி எல்லா மக்களுக்கும் வாய்க்கணும் முடியும் நான் சொல்லிட்டு வரேன். நான் அதெல்லாம் ரைட்டு தான். இன்னும் நல்லா பேசுறது வைக்கிறது இல்லைண்டா என்ன விஷம் இருக்குது? அதான் நல்ல மனுஷன் உருண்டே இருக்காரு. உடம்பு முடியலண்டா. இப்போ எனக்கு உடம்பு முடியல முதல்லாம் சொல்லுவார். காலை பிடிச்சி விடுவானு, காலெலாம் வலிக்குது அப்படின்வாரு. அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். உடம்பு முடியாட்டாலும் நம்ம பிடிச்ச நம்மகிட்ட உதவி இல்லை. அதை செய்யின்னு சொல்கிறப்ப சந்தோஷமாக இருக்குல்ல. இதை செஞ்சு கொடுக்குறியா, வாய்க்கு ருசியாக சாப்பிட, நான் அதை பண்ணி தரையா அப்படின்ட்டே சொல்லுவார். அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாருல்ல. ஏப்பா என்னமாவது வேணும் பண்ண எதையாவது பண்ணும் எதையாவது செய் அப்படின்ற மாதிரியே இருக்காது. அதுக்கு தான் சொல்லு. அதுவும் தெரியலை எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து வேலை ஆக்க போகிறோமா, அந்த வேலை ஆக்கிற மூட்டையே தெரியும். வீட்டில் வந்து என்ன கவனிக்கணும் என்ன தெரியும். இதை விட நாட்டை எப்படி இருக்காங்க நிச்சயமானு சொன்னேன். அது சொன்ன மாட்டேன். அது வரட்டு சரிங்க நான் சொல்கிறேம்மா. நினைக்காது
குடும்பமே காய்ச்ச எல்லாருக்கும் காய்ச்ச. தமிழ்நாடு ஊரம் கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். மனசெல்லாம் இனியெல்லாம் போய் பாரு, ரொம்ப கரையை போயிட்டான். காற்று அடிச்சு அப்படி கிடந்திருக்கா. அதை வந்து 2 நாளாக பூச்சா மானசம் எந்திரிக்கலை. இன்றைக்கி தான் எந்திரிச்சிருக்கு. நேற்று பூச்சாவுக்கு பூரா காய்ச்சா. எல்லாருக்குமே உலகமே இந்த மழை வந்ததுக்கு பிடிக்கலத்தா. அதனால் ஒன்றும் பயமில்லை. பிள்ளைகளோட முடிஞ்சது தலை சுற்றி போடணுன்றேன். தலை சுற்றி போட்டுருக்கேன். எல்லாம் வீட்டில் இருக்கிற கதை ஊரை நாட்டில் காட்டுறேன். அப்புறம் அதை ஒரு தலையை சுற்றி உச்சத்தில் எரி கொண்டு இருக்குது. இல்லை அதைத்தான் பண்ணவே மாட்டேன். அது உனக்கு தாய் பெரிய தாய் சொன்னேன்டா, அதை நான் செய்யக்கூடாது. தாய் செய்யணும். தாய் கண்ணீர் நாவீர் கந்து சீட்டு ஓமொழிப்பு சூடு துப்பி அப்படியே சூடத்தை கொண்டு எரிப்பாங்க வெள்ளி செவ்வாய்க்கு. நான் வேலையை விட்டு வரேன், மழையோட வரேன். 7, 8, 9 மணி ஆயிருது. நீனு வர, அப்புறம் நான் சமைக்க சாப்பிட அப்படியே சாப்பிட தூங்க இதுதான் இருக்கும் தவிர அதை கழிப்புமா இதை கழிப்ப மாட்டேது. நீ சொல்லக்கூடாது. பாட்டோட அதுவும் தேன் பாட்டோட அதுவும் பண்ணணும். பண்ண முடியாது கிடைக்கும். ஆத்தே குறுக்கெலாம் வலிக்குதுமா எனக்கு. ஊற்ற கை இன்னும் வலி போகலையம்மா. இன்னும் ஒரு கை வலி போகலை. மாத்திரை முழுகிட்டே வரைக்கும் ஆனாலும் வருது. ஒரு நாளைக்கு மறந்து தூங்கிடுறேன். அழுத்துல சை இது ஒரு மாத்திரை முண்டாவாக இருக்கு. பார்த்துக்கு தத்தடி மாத்திரையாக இருந்தா தொண்டையில் போய் ஒரு நாளைக்கு நின்றுக்குறது. சை இந்த மாத்திரை முழுங்கு பேசாமல் தூங்க முடியாது. போட்டு தூங்கிடுறோம். நேற்றுலாம் முழுங்கலை. சிம்மப்பா கேட்டார் முழுங்கனியா மாத்திரையை. அப்புறம் வலிக்குது நோக்காடுன்னுவேன் அப்படின்றாரு. முழுங்கிட்டேன் அப்படின்ட்டு. சுவை தண்ணி ஊற்றி மாத்திரை போடுதானே அது இல்லையே. ஏங்க ஏன் அழுகுற பாப்பா அழுகுற மாதிரி இருக்குதா என்னது இல்லை. சரி விட்டுட்டு தாய் மகனும் மேலே விட்டா புறணி வேசம் நினைப்பாரு. நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். நம்ம நடந்த கதை தெரியாது. நேற்று நீ ஃபோன் அடித்தா நான் கட் பண்ணேன்று விவரம் சொல்லலை. குண்ணாட்ட ஃபோன் அடித்தேன். குண்ணா கேட்டேன் என்ன அடிச்சு அம்மாண்டேன். அம்மா ரொம்ப மேலே கடும் கோவத்தில் இருக்குது. படுத்துருச்சு. சாப்பிடலை. ஏக்கா ஃபோன் அடித்தா கட் பண்ணி விட்றேன் அப்படின்னு. ஆமாம் வாரன்ட்டு வர மாட்டேங்குது. அப்புறம் எனக்கு கடுப்பு வந்துருச்சு அப்படின்ட்டேன். அதை விட கடுப்பாகி படுத்துருச்சு. அதோட இன்றைக்கி வருவேன்னு எனக்கு தெரியும். வந்ததையும் குத்துங்குதுன்னு இங்கே ஓடியாட்டி சரமாட்ட கேட்டேன். அம்மாச்சி மேலே ஓடிட்டாங்க. அதெல்லாம் ஓடியா கோவத்தில் இருந்தேன். அப்போ தான் சரிதா விடு மண்டபம் விட்டுருக்கேன். அது எனக்கு பொண்ணக்கப்பட்டவா இல்லைன்னா உன் மேலே கோமா. என்னம்மா சார் நானும் கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துட்டு மழை நேற்றுலாம் பார்த்தியம்மா இடிய எத்தனை இடிண்டு. இன்னைக்கு நேற்று சரியான இடி சட்டார்ந்து கண்ணில் ஒளி பட்டுச்சு. பார்த்துக்க அரிச்சுனா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டேன். நம்ம கடை ஒரு இடத்துல தான் அந்த மரத்துக்கிட்டேயே அப்படியே அர்ச்சனான்னு கீழே உட்காந்துக்கிட்டேன். ஒரு சனம் இல்லை. அது அந்த நேரத்தில் தார்பாயை பொத்தி அப்படியே கடையோடு உட்காந்துக்கிட்டேன். எனக்கு பயமாக போச்சு. அதுக்கு என்ன செய்ய மழையிலும் தண்ணியிலுமே கஷ்டப்படுறேன். அவர் ஆண்டையன் இருக்கையில் ஆண்டையனை பற்றி ஒன்றுமே நினைக்கக்கூடாது. அவர் பகவன் வந்து எல்லா மக்களும் நடந்து அவங்க கொடுப்பாரு. அப்படித்தான் நீ அப்பா சொல்லுவார்ல விடி இடிச்சு அர்ச்சனை பேர் பற்றி சொல்லணும்னு தேண்டு அப்படித்தான் அர்ச்சனான்னு உட்காந்து கண்ணில் வந்து ஒளி அடிச்சுன்னா பார்த்துக்க. அப்போ எந்த அளவுக்கு விழுந்துருக்குன்னு பக்கத்தில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேனே. அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் விட்டோன்னே அப்புறம் ஒன்றுமே ஓடலை. ஐயோ ஆரம்பிக்கல மழை வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முணுமுணுன்னு ஓடிச்சு. நீ எங்கே வெயிட்டில் நேற்று எனக்கு வரல இல்லை எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஓடி மழை நின்றதுக்கப்புறம் ஆளுங்க வராங்க சுட கேட்குறாங்க. சுட கேட்டால் ஒருத்தர் சுட்டு கொடுத்துக்கிட்டு கீழே இன்னொருத்தர் நிற்கிறாங்கல்ல விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. சுட்டு வச்சுருந்தா ஆறி இருக்குது. நம்ம என்ன செய்யுது அப்படியே ஓடிச்சு கொஞ்சம் கொஞ்சம். அதான் என்னத்தையும் பரவாயில்லாமல் போச்சு. அதோட வந்து வீட்டுக்கு வந்தேன். இதுகளுக்கு காய்ச்சலாக அதோட ஒரு சொன்னார் காய்ச்சலாக இருக்குது எங்களுக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனால் நீ வர வேண்டிய யோசனை பண்ணி சோறு ஆக்குனேன் ஆக்குறேன். நீ ஒன்று போன அடிச்சுக்கிட்டு என்னத்தே தங்கச்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். வருவேன்ல நீ சொல்ல குடும்பத்துக்கு. ஆமாம் அதில் மட்டும் இருந்தால் சாப்பிட்டுக்குவேன். சரி இல்லை நீ சோறுனா திங்க மாட்டேலம்மா. எனக்கு இந்த இப்போ சப்பாத்தி தோசை இதெல்லாம் எனக்கு வேணாம். நான் நீ 5 வருத்துக்கு போய் எனக்கு வாங்கி கூட தின்னுட்டு படுத்துருவேன். எனக்குன்னு சோறு ஆக்காத குழம்பு வைக்க. நீ ஒரு நாளைக்கு கத்துறேன் கரெக்டாக காய்ச்சி வைக்கிறேன். மிஞ்சி அந்த சோறு ஒரு நாளைக்கு கத்துறியா இல்லையா? மிஞ்சி போய்தான் கடை அதுக்கு தான் பார்த்தேன். சரி அப்படியே போயிடுச்சு. முதல்ல பாடமாக ஒத்த கத்தரிக்காய் நறுக்கி பாதி குழம்பு பெண்டு கேள்விப்பட்டிருக்கேன். மாமியை சந்தா சொல்லியிருக்கு. அப்போ புருஷன் பொண்டாட்டி இருந்தா. இப்போ என்ன செய்யற சோறு ஆக்கி 2 பேரும் அவளும் கொட்டுறா நீனும் கொட்டுற. ஏமா அன்னைக்கு 2 பேர் இருந்தான். 2 கத்திரிக்காய் நறுக்கி போட்டு குழம்பு வச்சோம். இன்றைக்கி அம்மா ஆத்தா இவங்க வராங்க ஒரு குழக்கு கொஞ்சோன்னு கூட போடுவோம்னு போடுறது. அது மிஞ்சி போயிடுது. நான் என்ன பண்ணுறது? அப்படித்தான் போகுது. இப்போ கஞ்சி வெயிலாக இருக்கும் ஊற்றி போனேங்க. இப்போ மழை பெய்யும் கஞ்சி குடிக்க முடியல. காய்ச்சலாக இருக்கவும்
அப்படி இருக்கு. சரிப்பா காய்ச்சி வச்சிடுறா ஆளக்கான ஊற்றிட்டு போகிறது. ஆளக்கான நிச்சயமாக தேடப்படுறது தாய் மகளையும் காணும் எங்கே வேணாலும் 2 பேரும் கண்டிப்பாக நடப்பேன். இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்யாத சொல்லிட்டு இன்னும் செய்யலை எட்டி பார்க்குறேன் என்ன பண்ணுறா சீமன் காணோம் வெளியில் இல்லை உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தாய் மகளும் சேர்ந்து போகிறேன் நியூஸ் நினைப்பாரு. சரி வாமா எங்கள் ஆத்தா வச்சு அம்மாதானம் பண்ணுறதுக்கு இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. என்னத்தான் சொல்ல சரி தாய் மகளும் எனக்கு எங்கள் ஆத்தாவுக்கு நான் 2 பேரும் தான். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றிருக்கு. அவள் எதுவுமே கண்டுக்கிற மாட்டா. ஆடு மாடு மாதிரி அவள் வாட்டுக்கு வளர்ந்து அவள் வாட்டுக்கு வளர்றா. அவள் வாட்டுக்கு இருப்பா. நல்லது கட்டத்தில் வர்றாளா ஹாய் அக்கா அப்படின்றதோட சரி. சோறாக்கனியா குழம்பு வைக்கணியா என்ன பண்ண ஏது ஒன்று 10 நாளைக்கு இருந்து போகிறேன். அது போய் அதைத்தான் சொல்கிறேன். அவன் நீ அங்கே போகவே இல்லைன்றாலும் ஏமா வரலன்னு கேட்க மாட்டல்ல. செய்யாது. நீண்ட பாதி ஏம்மா பாசம் இருந்தாத்தான் கேட்பாங்க. வரலையாம்மா என்னம்மாண்டு இந்த வரவும் இந்த கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். இது நல்லா தெரியுது எனக்கு. வேலை விட்டு வந்தவொடனே செத்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு படம் டிவி சீமாப்பா பேசவே மாட்டேங்கிற. முதல்ல வந்து உட்காந்து அப்படி நடக்குது இப்படி நடக்குது வேலையில் அதாக்கும் இதாக்கும் அவன் எப்படி சொல்லிட்டேன்டே சொல்லுவார். இப்போ ஒன்றுமே பேசுகிறாருல என்னண்டே தெரியல. உருண்டே இருக்காருமா. நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிறியா? சத்தியமாகவே உருண்டே இருக்காரு. என்னங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன். அதை விடுத்தான்னு சொல்லாத. அதெல்லாம் காரணம் வேணும்ல. முதல்ல வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி வேலையில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு இதாக்குன்னு சொல்லுவார். நீ பொறுமே பேசுகிறாருல. உடம்பு முடியலன்னு அப்படி இருக்காரா என்னன்னு தெரியல. உடம்பு முடியலன்னு அப்படி இருக்காரு. உடம்புக்கு முடியலன்ட்டு யாருமே பேச மாட்டேன். இன்னைக்கு இந்த எனக்கு உடம்பு புழுன்னு இருக்குது. இருந்தாலும் நம்மளை இப்படி போன கட்டு பண்ணிட்டாலான்ட்டு ஒன்று பேசுறதுக்கு நீ வர வந்து இப்போ ஆத்திரத்தில் பேசுகிறேன். அது மாதிரி அதுக்கு முடியலன்னா அது பந்துக்கு தான் கிடக்கும். முடிஞ்சா பேசுவோம். முடியாது ஒரு வாரமாக விளக்க போல வீட்டில் தான் இருக்கும். உடம்புக்கு முடியாது வேலை. ஆமாக்கா உடம்பு முடியலன்னு என்ன செய்யுது? அதுக்கு தான் நானும் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்க. அப்புறம் செலவுக்கு என்ன பண்ணுறது? நீ போய் கடை ஓடு. அப்படித்தான் நினச்சேன். பிள்ளை வீட்டுக்கு என்ன செய்ய அப்படித்தான் ஓடிடுறது. போய் நேற்று முந்தானத்து 2 நாள் நேற்று போட்டே முந்தானத்து போடல. மனசாவுக்கு அப்போ ரொம்ப முடியலை. நேற்று பரவாயில்லாமல் இருந்துச்சு கொஞ்சம். நீ பார்க்குற வேலையை பார்த்து அப்போ தானே செலவு எழுதி டவுனுக்குள்ளே பிள்ளை வீட்டுக்கு வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு அப்படித்தான் நினச்சி வர்றது. எனக்கு போட்டாத்தேன் ஆமாம்மா அதை வேற யோசனை பண்ணா ரொம்ப தலை சுற்றுதுமா. இன்னும் நெருங்கிடுச்சு. இந்த மாதம் பிறந்துருச்சா இன்னும் அடுத்த மாதம் பிறந்துடும். அதுக்கு 3க்கு ஃபீஸ் கட்டணும்னா பூஜாவுக்கு மட்டும் தேவையில்லை. பூஜாவுக்கு ரொம்ப வராது. அவனுக்கு இந்த வட்டம் 25,000 வராதா சர்மாவுக்கு. வயசு கூட ஃபீஸ் கொடுக்கும்ல. போன வருஷமே 19,900 விட்டா. 20,000க்கு மட்டும் 100 விட்டா. நம்ம தண்ணி வடக்கடை ஓட்டையிலக்கா எனக்கு சம்பாரிச்சிருக்கேன். என்னென்னமோ இருக்குது. நம்மளை விட அதிகமாக ஃபீஸ் வச்சு படிக்க வைக்கிறவளா இருக்காங்க. எப்படித்தான் படிக்க வைக்கிறாங்களா? நம்ம அதை கொஞ்சமாக கட்டி கொடுக்கலே கஷ்டமாக தெரியுது. சரி வா அதை அடுத்த மாதம் யோசிப்போம். இந்த மாதமே யோசனை பண்ணி புலம்புனா அவ்வளோதான். வாழ்க்கை ரொம்ப ரானா கொடூரமாயிரு. சரி வா அவர் காணணும்னு நினைப்பார். என்னடா ஆலையாக காண விடுகளை அப்படின்னு. ஏரோப்ளேன் போகுது. இந்த ஏரோப்ளேன் போகையில் நல்லா ஓடுறது. இதில் சேலுதாவும் கருணாநிதி அம்மா ஐயா வந்து போகிறாங்க. சேலுதாமாவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓடுறது. சின்ன பிள்ளைகள் அவங்க தான் இதில் போவாங்க. அவங்க தானே நாட்டு ஆள்றாங்க. அவங்க தான் இதில் போவாங்கன்னு விரட்டிக்கிட்டு ஓடுறது. இந்தா ஏரோப்ளேனை பார்த்தா இப்போ அது விவரம் தெரியாமல் தேன் கிராமத்துகளில் டாட்டான்னுக்கிட்டே ஓடுறது. நம்ம ஊரில் வந்து இது ஜேசிபி தொட்டுச்சுட்டா அது ஒரு வேடிக்கையாக நின்று பார்ப்பேன். ஆமாம் அது சோறை ஆக்கி வச்சுட்டு ஓடுறது. ஜேசிபி தொட்டு மூஞ்சி கொண்டுக்கிட்டு இப்படி பக்கம் வருவார். வருது ஜேசிபி வந்துருக்கு அப்படி என்னென்னமோ ஆகிப்போச்ச உலகத்தில். அப்படி போய் பார்க்குறது. அம்மியில் வச்சு அரைக்கிறது குழம்புக்கு. ஆட்டரில் வச்சு ஆட்டுறது. பனியாரி சட்டியில் ஊற்றுனா பனியாரி சட்டியை சுற்றி உட்காந்துக்கிறது. எனக்கு சுட்டு போடு. அதெல்லாம் 10 பேர் எப்படி இருக்கு? சுட்டு 2 கொண்டாந்து கொடுத்தா 2 வேணாண்டுதுங்க. என்னென்னமோ திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னப்பா இது என்னன்னு கேட்கும் பூச்சா. இது பனியாரத்தை அப்போ பனியாரம் சுட்டோம்னா எங்கள் ஆத்தா பூலாம் பொட்டியில் சுட்டு போடுவோம். இத்தத்தண்டி ஓலைப்பொட்டி இருக்கும். அந்த ஓலைப்பொட்டியில் சுட்டு எங்கள் அம்மா. எத்தனை பேர்? 6 பேர். நாங்கள் 6 பேர். அப்புறம் இறந்தவங்களை சேர்க்காம இறந்தவங்களாம் சேர்க்காம 6 பேர். என் தங்கச்சி மட்டும் சின்ன பிள்ளை. என் தம்பி மாதிரி நாங்கள்லாம் எங்கள் ஆத்தா ஓலைப்பொட்டியில் சுட்டு போடும் பணியாரம். தோசைக்கு போட்டோம்னா விடிய தூங்க மாட்டேன். நான் இன்னைக்கு அம்மா தோசைக்கு போட்டுருக்கு தோசை திங்கணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இருந்துச்சு உலகம். இப்போ அப்படியா இருக்கு? ஒத்த பாவடையிலேயே ஒன்றுக்கு இருந்துருக்கே. அந்த ஒன்றுக்கு இருந்த பாவடையை அப்படியே ஊற்றிக்கிட்டு போடி பிஞ்சை காக்கட்டும். அந்த பிஞ்சை காக்கிறதுக்கு அந்த பாவடையை அப்படியே ஏறு வெயிலில் காய வச்சுக்கிட்டே போவைய நம்மளை
அவங்கள இப்போ மறுவாடை மாற்றுறதுக்கு பாவடை இல்லாமல் ஒத்த பாவடையை ஊற்றிக்கிட்டு அப்படி கிடந்தமே அந்த காலத்தில். இப்போ பச்சை புள்ள துணியை துவைக்கிறதுக்கு முடியலையே, அப்படி துணி கிடக்க. இப்போ அப்படி உலகமாக போச்சே. இப்போலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்து பிறந்து அப்படி வந்தோம். அதே அப்பா சொல்கிறது, முருகு துணியை கட்டிக்கிட்டு தெரிஞ்சா அப்படின்னு. முருகு துணியை கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி 4 மண்டையில் போனி ஓட்டுக்கிட்டு முருகு துணியை கட்டிக்கிட்டு தெரிஞ்சவா அப்படின்னு பாரு. 4 பொம்பளை பிள்ளைகள்ல 4 பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்க, மணி எடுத்து கொடுக்க, காசு ஒன்றா இப்படி இப்போ மாதிரியா இருக்குது. அப்பா கஷ்டப்பட்டோம்ல, அதனால துணிமணி எடுக்க முடியாமல் துணிமணி எடுக்க முடியாமல் அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்து பிறந்து வளர்ந்து உள்ளூர்லேயே ஆக்கப்பட்டு 2 பிள்ளைகளை கொடுத்து அந்த கஷ்டம் இன்னமும் தீரலை எனக்கு. இன்னமும் தீரலத்தே. பெத்த மக்கா ஒரு உலகத்தில் இருக்கிற மக்கா ஊரை நல்லபடியாக இருந்துட்டேன். என் கஷ்டம் என்னோட இருக்குது, இனிமேல் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கு. அப்படி இன்னும் தீரலையத்தே எனக்கு. அது அங்கிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு இடத்துல அசந்து போயிருந்தால் இது நம்மளை முறைச்சிக்கிட்டு பேசுது. சரி, நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டேன் ஆத்தா. ஓயாமல் சொல்லாத ஆத்தா, எனக்கு சங்கட்டமாக இருக்கு. இன்னைக்குல இருந்து சொல்லிட்டேன். ஃபோனை அடித்தா அம்மான்னு கேட்டால் கேளு, இல்லைன்னா ஃபோனை எடுக்காம கூட இருந்துக்க. ஃபோனை எடுத்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கான் வை போனேன் அப்படின்னு கூட சொல்லாது. எடுக்காட்ட கூட நம்ம மகன் என்னமோ தெரியலையே, எடுக்கலையே, என்ன செய்யறான்னு தெரியல, என்ன வேலை வெளியில் இருக்காளோ, இடக்கடையில் சுட்டுக்கிட்டு இருக்காளோ, அம்மா மகன் எடுக்கல அப்படின்னு இருந்துருவேன். நீ ஃபோனை எடுத்துக்கிட்டு ஆளோ என்னத்தா என்ன செய்யறியா, எல்லாரும் நல்லா இருக்கான், என்ன செய்யறான், எல்லாரும் நல்லா இருக்கான், வை வை அப்படி நீ கட்டு பண்ணேன்டா. நீ என்ன உங்களை ஒரு பதில் சொல்லாமல் கட்டு பண்ண. தப்புத்தேன் மன்னிச்சிரு காலை